இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது தோசை மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஆந்திரா ஸ்டைல் புடுங்கல் ரெசிபியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த புடுங்கல் ரெசிபியை செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 கரண்டி தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதாவது நம்ம வீட்டில் ஆட்டி புளிக்க வச்ச இட்லி மாவு இல்லை தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் 2 கரண்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு மைதா மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதா மாவையும் இந்த தோசை மாவையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம், அதனால் அதுக்கேற்றப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோடா மாவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே இருக்கட்டும் விடலாம். இப்போ பாருங்கள், மாவு நம்ம நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ எண்ணெயும் நம்மளுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் சின்னதாக இதே போல் மாவை எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் இதே போல் கிள்ளி போட்டுக்கலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை இப்போ நல்லா வேக விடலாம். நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும், அதனால் இதே போல் திருப்பி போட்டு நம்ம எல்லா பக்கமும் நல்லா வேக விடலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் திருப்பி போட்டு இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. நம்ம இங்கே டீ போடுற நேரத்துக்கு இது 10 நிமிஷத்தில் நம்மக்கிட்ட இட்லி மாவு இருந்தாலோ இல்லை தோசை மாவு இருந்தாலோ இதை உடனே நம்ம 10 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீயோடு வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க மாவு எல்லாத்தையும் இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம், எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய ஆந்திரா ஸ்டைல், அதாவது விஜயவாடா ஸ்டைல் புணுங்கலும் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட ஒரு கப்பு நல்ல மசாலா டீயை போட்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.